சொன்னேன் அடையா மாட்டாம இருந்துருச்சு லட்சுமி இருக்கால இந்த பிள்ளை பேர் லட்சுமி என் பேரா? ஆமா புதுசா பேர் வச்சிருக்கீங்களோ? ஆமா சரி. கதையில கதையிலயா? கதைக்குள்ள இவ்வளவு நேரம் நம்ம வில்லிசையில இருந்தோம் இனி கதைக்குள்ள வந்துடணும். ஓஹோ. அமர் பணம் கொடுக்குறே கோவப்பட்டுருவாங்க. சரி. ஆமா டைமுக்கு பிடிச்சிட்டு கிளம்பணும். அப்ப என்ன இருக்க பத்தியில யாரு? இதான் இந்த திருநீலகண்ட நட்டு வந்த பிள்ளைக்கு அண்ணன். ஓஹோ. இது லட்சுமி, அது திருநீலகண்ட நட்டுவன். ஆமா என்ன இருக்க இருவரும் அண்ணன் தங்கை. ஆமா என்ன இருக்க பத்தியில ஒரு முண்டகண்டு பையன். ஆமா அந்த முண்டகண்டு பையன் யாரு? அந்த முண்டகண்டு பையன் தான் வேதியன். ஓஹோ அந்த முண்டகண்டு பையன் தான் வேதியன். ஆமா இப்போ பலகநல்லூர் என்று சொல்லக்கூடிய நன்னகரில் அம்மையப்பன் ஆலயத்தில் பூஜை செய்து கொண்டிருந்த அந்த வேதியன். சரி. அதே கோயில் தாசிகுலத்தை சேர்ந்த பெண் லட்சுமி பெண்கொடியால் அந்த பிள்ளை திருநடனம் ஆடிக்கிட்டு இருந்துச்சு. ஆமா அவன் பூசை பண்ண அந்த பிள்ளை திருநடனம் ஆடிச்சு. ஆமா பூசை பண்றேன் மாட்டேன்னு பிள்ளைய கரெக்ட் பண்ணிட்டான். ஓஹோ பூசாரினாலே எல்லாரும் கரெக்ட் பண்றது தான் வருவாங்களா? அப்படி சொல்லக்கூடாது. அப்படியா? எல்லாரும் நம்மள கேஸ் போட்டுருவாங்க. எந்த வார்த்தைனாலும் தெளிவா சொல்லு. அது அதுக்குன்னு ஒரு ஆணையம் வச்சிருக்கா. ஒண்ணு கேஸ் போட்டு உள்ள தூக்கி வச்சிருவாங்க. வரிசையா பாட்டு இருக்கு. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா. இப்ப யாரு எந்த கேஸ் கொடுத்தாலும் என்ன தெரியுமா? அப்படியா? இதெல்லாம் ஒரு மேட்டராமா. நீங்க போயிட்டு வாங்க. அப்படியா? யாரு எப்படி பண்ணாலும் அப்படிதான் சொல்லுவாங்க. சரி இப்படி சரி. அப்போ இப்படி பூசை பண்றேன்னு பிள்ளை கரெக்ட் பண்ணிட்டான். அப்ப பிள்ளை வீட்டுக்கு போற இவனும் வீட்டுக்கு போற காதல் வயப்பட்டாங்க. சரி அப்ப ரெண்டு பேரும் அப்படியே காதல் பண்ணிட்டு இருக்கும்போது ஆமா பிள்ளை ஒரு நாள் தாய் கிழவி ஏசிட்டா பையனை. சரி உடனே இவன் பின்னாடி போனா பிள்ளையும் பின்னாடி போயிட்டு. ஓஹோ பையனுக்கு பின்னாடி பிள்ளையும் போயிட்டு. ஆமா அவன் கொடுத்த 6 லட்சம் பொண்ணுடையும் பிள்ளை எடுத்துட்டு போயிட்டு. ஆமா ஆமா பிள்ளை நம்பி போச்ச. அவனை நம்பி தானே பிள்ளை போயிருக்கு. நான் கூட்டு போய் நல்லா வச்சு காப்பாத்தலாம்ல. அவன் அந்த 6 லட்சம் பொண்ணுடையுமே எடுத்துட்டு போனா பரவாயில்ல. ஆகா அந்த பிள்ளை தலையில கல்ல போட்டு கொண்டுட்டா கொலகார பாவி. ஓஹோ அவன் வந்து கொலகார பாவி. இப்போ நீங்க பக்கத்துல கவனமாரும் நிறைய நகை போட்டிருக்கீரு. யாருக்குனே 1 பவுன் 1 லட்சம் தாண்டி போயிட்டு இருக்கு. 3 பவுனுக்கு ஒரே செயின், 1.5 பவுனுக்கு ஒரே நெக்லஸ் மட்டும் தான். அதை பார்த்துடும் பத்திரமா இருந்துடும். திருட்டு பையன். அப்படியா? கொலகார பையன். அப்போ இன்னையில இருந்து வீட்டுக்கு வெளியே போட்டுருவான் அவனு. அம்மா கொலகார பையன் அப்படி செஞ்சிருக்கான். சரி நம்பி வந்த பெண்ணை கொலை செஞ்சான் பத்தியெல்லாம் இவன். ஆமா ஆனா இதுல என்ன விசேஷம் என்று சொன்னீங்கன்னா என்ன விஷயம்? இந்த பிள்ளை கீழ் குலத்தை சார்ந்தவன். சரி இவன் உயர் குலத்தை சார்ந்தவன். கண்டிப்பா அப்படி இருந்தும் நம்பிக்கை துரோகம் செஞ்சிருக்கான். ஆமா இதுல இன்னொரு விஷயம் என்று சொன்னால் இந்த பிள்ளை சாட்சி வைத்து மடிந்திருக்கின்றாள். என்ன சாட்சி? அதாவது கடவுளறிய கள்ளிமரமே சாட்சி. சரி அப்படின்னு சாட்சி வச்சு மடிந்திருக்கின்றாள் இந்த லட்சுமி பெண்கொடியாள். ஆமா இதோ இருக்கின்றானே லட்சுமி பெண்களுடைய தமையன் திருநீலகண்ட நட்டுவன் அவன் சபதம் வைத்து மடிந்திருக்கின்றான். அவன் என்ன சபதமா வைத்தான்? அதாவது இந்த ஆண் பலியும் பெண் பலியும் இந்த பிராமணருக்கே. ஆகா பலகைநல்லூர் அழியாதோ